அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. ராசிக்கு 9 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். பாக்யாதிபதியும் மோட்சக்காரகனுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த வேலை என்பது உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு பல வகையான சிரமங்களையும் நெருக்கடிகளையும் தகர்த்தறிந்து முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கும் ஒரு சிறப்பான வேளையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுப்பதால் ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் அமைவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குரு வக்ர நிவர்த்தி பெற்று நேராகும் நேரம் என்பதால் இனி அனைத்திலும் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு காலகட்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மேசராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக கிடைக்க போகிறது. தைரியஸ்தானத்தை வக்ர நிவர்த்தி பெற்று பலப்படுத்தக்கூடிய குரு பகவான் இன்னும் 2 மாதங்களில் மிக வலுவாக உச்சபலம் பெற்று சுகஸ்தானத்தில் அமரப்போகிறார். எனவே அவர் நேராகும் இந்த நேரம் என்பது அனைத்திலும் அமோகமான நன்மையை அள்ளித்தரும் அமைப்பாக நிச்சயம் மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. பொதுவாக நவ கிரகங்களிலே முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறும் தருணம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்க போகிறது. குறிப்பாக ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானினுடைய வக்ர நிவர்த்தியானது பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் தனது பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீட்டில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறும் இந்த தருணம் என்பது உறுதியாகவே பல நெருக்கடிகளை விலக்கி நன்மை நிறைந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் முழு சுபகிரகமான குரு பகவான் வலுவிழந்து வக்ரகதியில் வலம் வருவது என்பது அவ்வளவு சிறப்பான நன்மைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்காது. ஏனென்றால் எந்த இடத்தில் சஞ்சரித்தாலும் குரு பகவான் ஒருவர்தான் அபரிவிதமான மாற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் குருவின் அமைப்பு சாதகமற்ற சூழலாக இருந்தாலும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். அந்த வகையில் தற்போது குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு நேராகும் நேரமாக அமைந்திருக்கக்கூடிய வேளையில் இனி அதிர்ஷ்டம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது குரு பகவானினுடைய பார்வை பதியும் போது பல சிக்கல்களை உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்குவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் ஒரு சிறு கதை ஒன்றை பார்க்கலாம். சந்திரன், சூரியன், சனி, குரு என அனைத்து கிரகங்களுக்கிடம் இடையே யார் பெரியவர்கள் என்ற போட்டியானது நடைபெறுகிறது. அப்போது சந்திரன் பௌர்ணமி தினத்தில் குருவிற்கு இணையான பலனை கொடுப்பேன், அமாவாசை தினத்தில் சனிக்கு இணையான பலனை கொடுப்பேன், அதனால் நவ கிரகங்களின் ஆற்றல் எனக்குள் இருக்கிறது என்று சந்திரன் சொல்ல மற்ற கிரகங்கள் சந்திரனுடன் தேவையற்ற வாக்குவாதத்தை மேற்கொள்ள வேண்டாம் என்று அமைதியாக சென்று விடுகின்றன. ஆனால் குரு பகவான் அப்படி என்ன உனக்கு திறமை இருக்கிறது என்று கேட்க அதற்கு சந்திரன் சொல்கிறார், ஒருவர் ஜனனித்ததிலிருந்து மரணம் வரைக்கும் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போவார், மரணம் எப்படி நிகழும் என்பது உட்பட அனைத்தையும் என்னால் துல்லியமாக கணக்கிட முடியும் என்று சந்திரன் சொல்ல உடனே குரு ஒரு ஜாதகம் ஒன்றை எடுத்து கொடுக்கிறாருங்க. அதை பார்த்த சந்திரன் இந்த தேதியில் இந்த குழந்தையானது பிறக்கும், பிறந்த 1 வருடத்திற்குள் அதனுடைய ஆயுள் காலம் முடிந்துவிடும். ஏனென்றால் அந்த குழந்தைக்கு சர்ப்ப தோஷமானது இருக்கிறது. சர்ப்பமானது தீண்டி 1 வயதை நிறைவடைவதற்கு முன்னதாகவே அந்த குழந்தை தொட்டிலில் தூங்கி கொண்டிருக்கும் போது இறந்துவிடும் என்பதை சந்திரன் கணக்கிட்டு குருவிடம் சொல்ல குருவும் சரி என்று அந்த ஜாதகத்தை வாங்கி விடுகிறார். அதற்கு
அதற்கு பிறகு அந்த குழந்தையானது பிறக்கிறது. பிறந்து சரியாக 1 வருடம் நிவர்த்தி அடைவதற்கு இன்னும் சில மணி நேரங்கள் இருக்கக்கூடிய வேளையில் சந்திரன் வந்து குருவை, நான் கணித்த ஜாதகம் சரியாக இருக்கிறதா, துல்லியமாக இருக்கிறதா என்பதை பார்க்கலாம் வா என்று சொல்லி குருவை கூப்பிட குரு வர மறுத்து விடுகிறார். ஏனென்றால் இந்த குழந்தை இறக்க போகிறது என்று சொல்கிறாய், அதனால் நான் வரவில்லை, நீனே சென்று என்ன நடக்கிறது என்று பார்த்து என்னிடம் சொல் என்று சொல்லிவிடுகிறார். ஆனால் சந்திரன் குருவை விடாமல் அடம் பிடித்து, நான் சொல்லியதை மற்ற கிரகங்கள் அனைத்தும் ஏற்றுக்கொண்டன, ஆனால் நீ ஒருவர் மட்டும்தான் அதற்கு எதிராக ஜாதகத்தை கொடுத்து சோதனை செய்தாய், அதனால் நீ என்னுடன் கட்டாயம் வந்தாக வேண்டும் என்று குருவை விடாபடியாக அடம் பிடித்து சந்திரன் அந்த இடத்திற்கு கூட்டி செல்கிறாருங்க. அங்கு சென்று பார்க்கும் போது ஒரு குழந்தையானது தொட்டிலில் தூங்கி கொண்டிருக்கிறது. அப்போது அந்த குழந்தைக்கு சர்ப்பதோஷம் இருக்கக்கூடிய வேளையில் ஒரு பாம்பு அந்த வீட்டின் மாடியில் இருந்து ஜன்னல் வழியாக அந்த குழந்தை தூங்கி கொண்டிருக்கும் அந்த தொட்டிலின் மேல் வருகிறது. காத்து அடிக்க அந்த பாம்பு தொட்டிலின் மேல் அங்கும் இங்கும் ஆடுகிறது. அப்போது குழந்தை விழித்து கொண்டு ஏதோ பொம்மை ஒன்று ஆடுகிறது என்று நினைத்து மிகுந்த சந்தோஷத்தில் சிரிக்கிறது. அதை பார்த்த சந்திரன், இன்னும் சில மணி நேரங்களில் மரணிக்கக்கூடிய இந்த குழந்தை எவ்வளவு அழகாய் சிரிக்கிறது என்று பார் என்று குருவை பார்க்க சொல்கிறார். பார்க்க சொன்னவுடன் குருவும் அந்த குழந்தையை பார்க்கிறார். ஆம், மிகவும் அருமையாக இருக்கிறது என்று குரு சொல்ல, அதற்கு சந்திரன், இன்னும் சில மணி நேரங்களில், இன்னும் சில வினாடிகளிலேயே அந்த குழந்தை இறக்க போகிறது என்று சந்திரன் சொல்லும் போது அப்போது பலத்த காற்று ஒன்று அடிக்கிறது. அந்த காற்றானது அந்த ஊசலாடி கொண்டிருந்த பாம்பை ஜன்னல் வழியாக வெளியே தள்ளி விடுகிறது. அந்த பாம்பானது அங்கிருந்து சென்று விடுகிறது. அப்போது சந்திரனுக்கு பேரதிர்ச்சி. ஏனென்றால் இந்த குழந்தை இறந்துவிடும். இந்த குழந்தை இறப்பது மட்டுமல்ல, இதை தீண்டிய இந்த பாம்பும் மனிதர்களால் அடிபட்டு இறக்க வேண்டும். அப்படி இருக்க இரண்டும் எப்படி உயிர் பிழைத்தது என்று தெரியவில்லை என்று மன குழப்பத்துடன் குருவை நோக்கி, இது எப்படி நடைபெற்றது, அந்த ஜாதகத்தை மீண்டும் கொடுங்கள் என்று ஜாதகத்தை திரும்ப பார்க்க அதில் அனைத்து விஷயங்களும் சரியாக தான் இருக்கிறது. இந்நேரம் அந்த குழந்தை இறந்து விட்டிருக்கணுமே, எப்படி இது பிழைத்தது, இந்த குழந்தையின் ஜாதகத்தில் குரு பார்வை கூட இல்லை, எப்படி இது பிழைத்தது என்று எனக்கு புரியவே இல்லை என்று குருவிடம் சந்திரன் கேட்க, அப்போது குரு கேட்கிறார், என்ன இல்லை என்று சொன்னாய் என்று கேட்க, குருவின் பார்வை கூட இல்லை என்று சொன்னேன். ஆனால் பிறந்த ஜாதகத்தில் குருவின் பார்வை உண்மையில் இல்லைதான். ஆனால் நீதான் அடம் பிடித்து என்னை கூட்டிக் கொண்டு வந்து இந்த இடத்திலிருந்து பார்க்க செய்தாய். அதனால்தான் அந்த குழந்தையின் ஆயுள் காலம் நீண்டது. அது மட்டுமல்லாது மற்ற ஜீவராசியின் ஆயுள் காலமும் என்னுடைய பார்வை படும்போது மிக சிறப்பாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். எனவேதான் அந்த சர்ப்பமும் பாம்பும் உயிர் பெற்று இங்கிருந்து சென்றது என்று குரு சொல்கிறாருங்க. குரு நேராக கூடிய இந்த வேளையில் அவருடைய பார்வை பலம் மேலும் அதிகமாக பலம் பெறக்கூடிய ஒரு தருணமாக இந்த வேலை அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் மிக வலுவாக வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் பல வகையான சிரமங்கள், வேதனைகள், அவமானங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகுவதோடு மட்டுமல்லாது குரு பார்வையால் கோடி நன்மை கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேசராசிக்காரர்களுக்கு வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தை பல மடங்கு நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள் போன்றவற்றை நிச்சயமாக விலக்கிவிடுகிறார். தைரிய ஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய குரு பகவான் நேராகுவதால் தைரியமும் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்ப்பதால் பல வகையில் அமோகமான நன்மை இந்த தருணத்தில் கிடைக்க வருகிறது. அதிலும் குறிப்பாக 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தையும் வலுவாக பார்க்கிறார். எனவே மேசராசிக்காரர்களுக்கு பல வகையான நெருக்கடிகள் விலகும். இல்லத்தில் பல சுபகாரியங்கள் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பாக கைகூட போகிறது. சேமிப்புகள் இந்த தருணத்தில் உயரக்கூடிய அற்புதமான வேலையாக அமைய போகிறது.
போகிறது. 7.5 சனியின் ஆதிக்கம் வீழ்ச்சி அடையக்கூடிய வகையில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் இந்த தருணத்தில் பெரிய அளவிலான சிரமம் நிச்சயமாக இல்லை. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். நெருங்கிய உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமையும் பல்வேறு வகையான சிக்கல்களும் மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக விலகும். திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் தடையில்லாமல் இந்த தருணத்தில் சப்தமத்தை பார்க்கக்கூடிய குருவின் அமைப்பால் சிறப்பாக மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. நல்ல வரன் கிடைத்து இந்த தருணத்தில் புத்திர பாக்கியம், திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல இனிமையான நிகழ்வுகள் உறுதியாகவே சிறப்பாக 7.5 சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கைகூடுகிறது என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார். உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. தற்போது பெரும்பாலான நெருக்கடிகளை முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறாருங்க. வேலை சுமை குறையும். சக்திக்கு மீறிய கடின உழைப்பை வெளிப்படுத்தினாலும் அதற்கு ஏற்ற வகையில் நிரந்தர ஆதாயத்தை பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறை ரீதியாக இருக்கக்கூடிய பல வகையான நெருக்கடிகளும் சங்கடங்களும் இந்த தருணத்தில் விலகும். குரு பகவான் பலம் பெற்று தைரிய ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் உற்பத்தி அதிகரிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி துறை உட்பட தொழில்துறையில் அபரிவிதமான மாற்றமும் பொருளாதார ரீதியான நல்ல வாய்ப்புகளும் தைரியத்தில் இறுதி தருவாயில் தனது சஞ்சார அமைப்பில் 90% நுழையக்கூடிய இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இனி வரக்கூடிய நாட்கள் என்பது உறுதியாகவே குரு பகவான் உச்சத்தை நோக்கி நகரக்கூடிய வேளையில் அபரிவிதமான வளர்ச்சி மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் எவ்விதமான முயற்சியின்றியும் உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைகிறது. அது மட்டுமல்லாது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் கலைத்துறையில் உங்களது திறமைக்கேற்ற அங்கீகாரம் நிச்சயமாக உண்டு. மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு உயரும் சிறப்பான வேலையாக இந்த தருணம் அமைந்திருக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தடையில்லாமல் இந்த தருணத்தில் குரு பகவான் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களுடைய தனி திறமைக்கு மிகப்பெரிய அளவில் அங்கீகாரம் உறுதியாகவே கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய அமோகமான வெற்றி வாய்ப்பு சிறப்பாக அமையும் வேலையாக மாற்றி கொடுக்கிறார். மாணவர்களின் கல்வியில் பாதிப்பு ஏற்படாத வகையில் சிறப்பான முன்னேற்றத்தை குரு நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார். அனைத்திலும் உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளிலும் நல்ல வளர்ச்சி உண்டு. பழைய கடன்களை அடைப்பதற்கான நல்ல வழி இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை உறுதியாகவே சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அனைத்து வகையான சிரமங்களும் விலகி உங்களுடைய வாழ்வில் அமோகமான நன்மை ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக கைகூடும்.